செயற்கை நுண்ணறிவு மூலம் தனது போலீஸ் கனவிற்கு உயிர் கொடுத்த பெண்ணை அமைச்சர் தங்கம் தென்னரசு சல்யூட் அடித்து வாழ்த்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் மகளிரின் உழைப்பால் மலரட்டும் திருச்சூழி என்ற பெயரில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சொந்த முன்னெடுப்பில் நடத்தி வரும் 3 நாள் இலவச மகளிர் தொழிற்பயிற்சி முகாமில் 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதில் சிறு தொழில், உணவுப் பொருள் தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, அழகு கலை உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் இன்று மகளிர் சுயதொழில் முகாமை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு செயற்கை நுண்ணறிவு மூலம் தனது கனவிற்கு உயிர் கொடுத்த பெண்ணை பாராட்டினார். இந்த நுண்ணறிவு பயிற்சி வகுப்பில் கரிசல்குளம் கிராமத்தை சேர்ந்த முத்துலட்சுமி பங்கேற்றார். இவர் சிறு வயது முதலே காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற இலக்குடன் முயற்சி செய்து வந்துள்ளார். ஆனால் உயர குறைபாடு காரணமாக காவல்துறை தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணியில் சேர முடியவில்லை. மேலும் வறுமையால் படிப்பும் தடைப்பட்ட நிலையில் தற்போது TNPSC குரூப் 4 தேர்வை எழுதி அரசு பணி பெற முயற்சித்து வருகிறார். தனது பழைய கனவை நினைவு கூர்ந்த முத்துலட்சுமி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தானே காவல்துறை சீருடையில் இருப்பது போலவும், என் பெயர் முத்துலட்சுமி, நான் காவல்துறை அதிகாரி என்று பேசுவது போல ஒரு சிறிய வீடியோவை உருவாக்கினார். இந்த வீடியோவை பார்த்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார். உடனடியாக முத்துலட்சுமியை மேடைக்கு அழைத்து பாராட்டிய அமைச்சர் கண்ணீருடன் வந்த முத்துலட்சுமியை பாராட்டி விரைவில் அரசு பணியை பெறுங்கள் என்று சல்யூட் அடித்து வாழ்த்து தெரிவித்தார். உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும், உங்களுடைய ஆசையில் பூர்த்தியாக வேண்டும். மேலும் முத்துலட்சுமி 3 நாள் பயிற்சியில் தானே தயாரித்த தினை மாவு லட்டு, தையல் பயிற்சியில் தைத்த துணிப்பை, சிறு தொழில் பயிற்சியில் செய்த இயற்கை சோப்பு ஆகியவற்றை அமைச்சரிடம் பரிசளித்தார். அவற்றை புன்னகையுடன் பெற்றுக்கொண்ட அமைச்சர், இந்த பை முதல் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உங்கள் கைவண்ணத்தால் உயிர் பெற்றவை, இவற்றை பரிசாக பெறுவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி என கூறி வாழ்த்து தெரிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.